நம்மளோட பர்சனல் பவர் அப்படின்னா லீடர்ஷிப்போ ஒரு பதவியோ அது போல நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹீல் பண்ணிக்கும் போது நம்ம பர்பஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும். இங்க வந்து 2 விதமான அக்னி இருக்கும். ஒண்ணு ஜட்டராக்னி, இன்னொன்னு பூதாக்னி. இன்னொரு குழந்தை வந்து அந்த கெப்பாசிட்டிஸ் இல்லாம சரியா படிக்க முடியாம ஒரு பயங்கள் கொண்டு எல்லார் கூடயும் எப்படி பேசணும்னு தெரியாத அந்த மாதிரி இருக்கும்போது தாய் யார் மேல அதிகமா கவனம் செலுத்தணும்? யாருமே என்ன அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்ற தாழ்வு மனப்பாடோட இருந்த இந்த சக்கரால பிளாக்ஸ் இருக்கு. ஒரு ரியல் லீடர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வழிகாட்டி. அவர் வந்து 10 லீடர்ஸை உருவாக்குற ஒருத்தர் தான் அந்த உண்மையான லீடரா இருக்க முடியும். நூத்தி 8 நாட்கள் 108 கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 3வது சக்ரா ஆன மணிப்பூர சக்ரா என்ற சக்ரா பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூர சக்ராஸ்ல மட்டும்தான் அதிகமான பிளாக்ஸ் என்றது இருக்கும். ஏன்னா இத வந்து ஒரு எனர்ஜி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல இருக்கும்போது அதிகமான எனர்ஜி நம்மளால உள்வாங்க முடியும். நம்மளோட பர்சனல் பவர் அப்படின்னா லீடர்ஷிப்போ ஒரு பதவியோ அது போல நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சக்ரால நாம இருக்கும்போது. சோ இங்க பிளாக்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து பவர் இல்லாத போல நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு இடத்துல எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுவோம், நின்னுடுவோம், நிறைய கோபமும் வரும். சோ இத வந்து நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். ஹீல் பண்ணிக்கும் போது நம்ம பர்பஸ் என்ன அப்படின்றது தெரிய வரும். அண்ட் தன்னம்பிக்கை என்றது வரும். அண்ட் நம்மளோட பர்சனல் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா நம்ம கிட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம், எல்லாருமே ஆதிக்கம் காட்டணும்னு நினைச்சிட்டு இருப்போம். பிளாக் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிட்டோம்னா ஒரு 10 பேருக்கு நல்ல வழி காட்டுற மாதிரி ஒரு பவர் நமக்கு கிடைக்கும். சோ இந்த 3 சக்கராஸ்ல இருக்கும்போது நம்ம எனர்ஜி வந்து கீழே மேல போயிட்டே இருக்கும். ஆனா இதுக்கு அடுத்தது சக்கராக்கு போயிடுச்சுன்னா அப்புறமா கீழே வர்றது என்றது இருக்காது. மூலாதாரில இருந்து சுவாதிஷ்டானால இருந்து மணிப்பூரா வரும்போதுதான் நிறைய கிஃப்ட்ஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். ஏன்னா அங்கிருந்து நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு நாம அற்புதமான ஒரு கிஃப்ட்ஸ வந்து நாம பெறலாம். நம்ம ஹார்ட் சக்கரால இருக்கோம், நமக்கு நிறைய அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து நம்ம ஏத்துக்காம இத கிளியர் பண்ணிக்காம இருந்தா கண்டிப்பா எந்த கிஃப்ட்ஸும் கிடைக்காது. மணிப்பூரக்கா என்றது அக்னிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து 2 விதமான அக்னி இருக்கும். ஒண்ணு ஜட்டராக்னி, இன்னொன்னு பூதாக்னி. சோ ஜட்டராக்னி என்றது நமக்கு அந்த டைஜஷன் சிஸ்டம் பரிமாணம் செய்யறதுக்கு உதவி செய்யுது. ஆனா இந்த பூதாக்னி என்றது ஸ்பிரிச்சுவல் ஃபயர் என்றது கிரியேட் பண்ணும். நமக்கு ஆன்மீக கேள்விகள் எல்லாம் எழுப்புறதெல்லாம் இங்கதான் நமக்கு நடக்கும். யாருக்கு வந்து இந்த ஜட்டராக்னி அதிகமா இருக்குமோ அவங்களுக்கு பூதாக்னின்றது குறைவா இருக்கும். அப்படின்னா அதிகமா சாப்பிட்டு அந்த டைஜஷனுக்கு நம்ம அதிகமா இந்த அக்னியை யூஸ் பண்ணிட்டே இருந்தா இந்த பூதாக்னி என்றது ஆக்டிவேட் ஆகாது. சோ இந்த சக்கரா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளை நாம காப்பாத்திக்க முடியும். செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது பண்ண முடியும். சோ இங்க வந்து பயமின்மை என்றது நமக்கு கிடைக்கும். தப்பு என்ற தைரியமா சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு இங்க வளரும். இந்த 3 சக்கராஸ்குள்ள இருக்கும்போது நம்ம இப்படிதான் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். தலையெழுத்து நம்மளால மாத்திக்க முடியாது என்ற ஒரு நினைப்புல இருப்போம். சோ இதுக்கும் மேலாக நாம வளர்ந்தா மட்டும்தான் நம்ம தலையெழுத்தை நாம மாத்திக்கலாம் என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரும். இல்லைன்னா என்னோட கர்மா, என்னோட தலையெழுத்து, நான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டே இருப்போம். சோ இங்க இது வரைக்கும் கூட கர்மா என்றது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். கர்மானாலே பயப்படுவோம். சோ இங்க வந்து
10 இதழ்கள் கொண்ட ஒரு பூ போல இருக்கும், ஒரு கமலம் போல இருக்கும். சோ இந்த கமலம் வந்து மூடி இருக்கும் பிளாக்ஸ் இருக்கும்போது. சோ எதுக்காக மூடி இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஆன்மீக விழிப்புணர்வு இல்லை. சோ எது ஒண்ணு வேணும் தேடல் அப்படின்ற ஒரு தாகத்துல நம்ம இருப்போம். பொறாமை என்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சவங்களை வந்து நம்ம கைவிட்டுடும். நம்ம வந்து யாராவது நம்மள தோக்கடிப்பாங்களோ, ஒரு பயம் இருக்கும் நம்ம கிட்ட. நமக்கு மாயை என்றது எங்கேயும் இருக்கும், முட்டாள்தனம் என்றது ஒண்ணு இருக்கும். எப்பவுமே நம்ம சோகமாகவே இருப்போம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால இந்த பூ வந்து மூடிக்கொண்டே இருக்கும். எப்ப இந்த சக்ராஸ் வந்து அந்த சக்ரால பிளாக்ஸ் எல்லாம் ஓபன் ஆகுமோ, ஒவ்வொரு பெட்டல்ல வெளியே ஓபன் ஆகி நம்ம அந்த அறியாமையில இருந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்றது, சோ விழிப்புணர்வுன்றது கிடைக்கும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்றதை வளர்த்துக்கிட்டு ஒரு நல்ல வழிகாட்டியா, ஒரு நல்ல லீடரா நம்ம வளருவோம். நம்ம இப்போ பாக்குற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் இந்த சக்கரால அதிகமா இருப்பாங்க. சோ ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தர் போகணும் அப்படின்றது இருக்கும், கம்பேரிசன் இருக்கும். சோ அது மாதிரி ஏமாற்றுறதுன்றது இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கும். சோ இது வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம தாண்ட முடியும். ஒரு 2 குழந்தைங்க இருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு தாய்க்கு 2 குழந்தைங்க மேலயும் ஈக்குவலா அன்பு இருக்கும். ஒரு குழந்தை வந்து நல்லா படிச்சுட்டு அவங்களோட வேலைகள் நல்லா செஞ்சுட்டு உலகத்துல எப்படி வாழணும் என்ற விழிப்புணர்வோட இருப்பாங்க. இன்னொரு குழந்தை வந்து அந்த கெப்பாசிட்டிஸ் இல்லாம சரியா படிக்க முடியாம ஒரு பயங்கள் கொண்டு எல்லார் கூடயும் எப்படி பேசணும்னு தெரியாத அந்த மாதிரி இருக்கும் போது தாய் யாரு மேல அதிகமா கவனம் செலுத்தணும்? எந்த குழந்தை வந்து கம்மியா இருக்காங்களோ அவங்க மேல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துவாங்க. சோ இந்த போட்டி இது கூட இந்த மணிப்பூரக சக்கரால பிளாக் இருந்தாதான் தெரியும். நம்ம லாஜிக்கல் மைண்ட வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ பீஜ மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம் அப்படின்றது. சோ நான் இப்போ தொப்பல் கிட்ட இருக்கும் இந்த சக்கரா. சோ அதனால நமக்கு அந்த ரம் அப்படின்னு சொல்லும் போது தொப்பல்ல இருந்து இது பீஜாட்சரம்ன்றது வரும். இங்க இருக்கும்போது எல்லாருமே என்னதான் கவனிக்கணும், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ரெகக்னிஷன் வேணும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். பாஸ்ட் லைஃப்ல என்ன மாதிரியான பிளாக்ஸ் இருந்தா நமக்கு ஏதாவது ஒரு ஜென்மத்துல நம்ம கிட்ட இருந்து அந்த பதவி பறிச்சிட்டு இருந்தா இந்த சக்கரால பிளாக்ன்றது ஏற்பட்டிருக்கும். மத்தவங்கள சார்ந்தே வாழ்ந்துட்டு இருந்திருந்தா திடீர்னு நமக்கு அந்த பதவி போச்சு இல்ல பேர் போச்சு, நமக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டு இருந்தா அண்ட் நம்ம ரொம்ப விரும்பினவங்க நம்மள விட்டு சடனா போயிருந்தா அறியாமையில இப்ப கூட நாம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருப்போம். சோ நம்ம இந்த சக்கரால பிளாக்ன்றது கண்டிப்பா ஏற்படும். சோ நமக்கு முன் ஜென்மங்கள்ல இருந்து சக்கராஸ்ல பிளாக்ஸ் வரும். அண்ட் இந்த ஜென்மத்துல நம்ம செய்யற செயல்கள்னாலையும் அந்த சக்கராஸ்ல பிளாக்ஸ்ன்றது ஏற்படும். அந்த பிளாக்ஸ் எல்லாம் இதே ஜென்மத்துல நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடணும், அதை கேரி பண்ணி போக கூடாது. சோ இந்த பிளாக்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுமையா ஏதாவது நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். சோ நிறைய நம்ம லீடர்ஷிப் ரோல்ஸ் எடுத்துக்கணும். சோ எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் நான் இதை லீட் பண்றேன் அப்படின்னு நாமளாவே எடுத்துக்கணும். எல்லாரையும் நம்ம வந்து லீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது இந்த பிளாக்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வரலாம். நாம தப்பே செஞ்சிருந்தாலும் குற்ற உணர்ச்சியோட இருக்க மாட்டேன், அதுல இருந்து வெளியே வந்து நாம என்ன பண்ணணும், அந்த தப்பை ஏத்துக்கிட்டு இனிமே அந்த தப்பு பண்ணாம கவனமா இருப்பேன் அப்படின்ற அந்த உணர்ச்சியில இருந்து வெளியே வரலாம். விடிகாலையில வந்து அந்த சன்பாத்ன்றது நம்ம எடுக்கணும். சோ மணிப்பூரக சக்கரால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நாம தான் முன்ன இருக்கணும், என்னதான் எல்லாருமே கவனிக்கணும், நான் என்ற ஒரு இது இருக்கும். அந்த நான் என்ற இதுல இருந்து நாம வெளியே வரணும். எல்லாரோட அன்பு நமக்கு கிடைக்கிறதா, எல்லாரையுமே நம்ம தூரமா ஆக்கிக்கிறோமா அப்படின்றது கவனிக்கணும். இந்த குவாலிட்டிஸோட எல்லாருக்கும் கிட்ட நெருங்கறதா இருந்தா இந்த சக்கரால பிளாக்ஸ் இல்ல. யாருமே என்ன கவனிக்கல, யாருமே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, யாருமே என்ன அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்ற தாழ்வு மனப்பாடோட இருந்தா இந்த சக்கரால பிளாக்ஸ் இருக்கு. நாம அதை கிளியர் பண்ணிக்கணும். நாம வந்து
எஸ் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் என்ற தன்னம்பிக்கையோட நாம இருக்கும்போது அந்த சக்கரா வந்து அழகா இருக்கு, ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றது பொருள். ஒரு ரியல் லீடர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் வழிகாட்டி. அவர் வந்து 10 லீடர்ஸ உருவாக்குற ஒருத்தர் தான் அந்த உண்மையான லீடரா இருக்க முடியும். ஆனா நான் மட்டும்தான் லீடரா இருக்கணும், எல்லாருமே என்ன மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாருமே சரியான ஒரு லீடர் கிடையாது. நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இந்த சக்கரால பிளாக்ஸ் இருக்கா, ஆக்டிவா இருக்கா என்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்பவுமே ஓவர் கான்பிடன்ஸ்ன்றது இருக்கக்கூடாது. கான்பிடன்ஸ்னா என்னன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது. ஓவர் கான்பிடன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்றது. எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது நாம ஒரு நாளைக்கு கீழே விழுந்துடுவோம். இந்த சக்கரா நாம விழிப்புணர்வோட இருந்தா இத நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த எனர்ஜி மேல் நோக்கி போனா அற்புதமான விஷயம் நடக்கும். இந்த 3 சக்கராஸ்ல இருக்கும்போது நம்ம உடலை விட்டா சோ திருப்பி அதே சக்கராஸ்ல நம்ம பிறக்கணும். சோ அதுக்குதான் நமக்கு அறிவுன்றது ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த அறிவை உபயோகப்படுத்தி நம்ம எனர்ஜி வந்து மேல் நோக்கி பயணம் செய்ய வைக்கணும். சோ நிறைய பேரை வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பிறக்கிறாங்க, வாழ்றாங்க, உடலை விட்டு போறாங்க. சோ அதனால அந்த 3 சக்கராஸ்குள்ளேயே அவங்க இதாயிட்டே இருப்பாங்க. சோ அதனால நம்ம மேல் நோக்கி செல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மணிப்பூர சக்கரா பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.